முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும். தர்பாரி கானடா ஒரு அற்புதமான ராகம். இந்த ராகத்தை எடுத்து இது போன்ற பாடல்களை தந்த அந்த இசை மன்னர்களுக்கு, இசை ஞானிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வெல்கம் டு மனதோடு மனோ. மனதோடு மனோ நிகழ்ச்சியில் இன்றைக்கு வரப்போகிற கெஸ்ட் ஒரு சைல்டு ப்ராடஜி, மிக அற்புதமான பாடகி, முறைப்படி ஹிந்துஸ்தானி கர்நாடக இசை கற்றுக்கிட்டவர். அவங்க அப்பா கூட பல மேடைகள், கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேலே மேடை கச்சேரிகள் நடத்தியவர்கள். சைல்டு ஆர்டிஸ்ட், ஆக்ட்ரஸ், அம்மன், சின்ன அம்மன் கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. அவங்கள பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. தென்னிந்திய பாஷைகளில் கிட்டத்தட்ட 1000க்கு மேலான பாடல்களை பாடிக்கொண்டு வரும், வளர்ந்து வரும், ஏன் வளர்ந்து விட்ட பாடகி சகோதரி கல்பனா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ப்ளீஸ் கமம். வெல்கம் டு மனதோடு மனோ. கல்பனா அவர்களே. தேங்க்யூ அங்கிள். கல்பனா, எந்த வயசில் பாட தொடங்கினீங்க? நீங்கள் பாட ஆரம்பித்தது 5 வயசில். ஓ. ஆனால் முதல்ல இந்த ஃபீல்டுக்கு வந்தது வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக 3 வயசில் நடிக்க ஆரம்பித்தேன். வெரி குட். அதுக்கப்புறம் டப்பிங் பேசுறது எல்லாம். ஆனால் பாட ஆரம்பிச்சு நடிக்க போனால் ரெண்டு பேர் அசிஸ்டண்ட்டு, 3 பேரா? யார் எனக்கா? எங்கள் பாட்டி ஒருத்தர் தான் வருவாங்க. அம்மா அம்மா எப்போவாது வருவாங்க. பிஸி சிங்கிங்கில். ஆமாம். ராஜா சாருக்கு, அப்போ எம்எஸ்வி அங்கிளுக்கு, எம்எஸ்வி சாருக்கு, எல்லாருக்குமே மெயின் கோரஸ் பாடிட்டு இருந்தாங்க. பிட் சாங்ஸ் எல்லாம் நிறைய பாடுவாங்க. 5 வயசில் மேடை கச்சேரிகள் தான் என்னுடைய முதல் எக்ஸ்போஷரே. அப்பாவோட ப்ரோக்ராம் பார்க்க போவேன். அப்பா அம்மா பாடுவாங்க, அவங்களோட பார்க்க போவேன். அப்படியே இருந்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. மேடை கச்சேரிகளில் ஒரு சிங்கர் வந்து ராகவேந்தர் அவர்கள், ஆமா, விஜயரமணிங்கிற பேர்ல தான் அப்பா பாடிட்டு இருந்தாரு, மியூசிக் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்ததும். ஆமா, அப்பா நின்று பாடினா உண்மையாவே எனக்கு சிவாஜி ஐயா பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் சிங்கர்னு சொல்லலாம். அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு பாடுறது கஷ்டம். அது எனக்கு அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அப்பா மாதிரி பாடணும் அப்படிங்கிறது. இன்னும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல இன்னும் அப்பாவை நான் இன்னும் பீட் பண்ண முடியல. கிரேட் மேன். இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் சின்ன வயசுலேருந்து? சின்ன வயசுலேருந்து ஆப்வியஸ்லி நிறைய சிங்கர்ஸ். ஒவ்வொருத்தரை பற்றி எனக்கு சொல்லணும்னா எனக்கு வந்து 365 டேஸ் 365 நாள் தேவைப்படும். இப்போதைக்கு 3 நிமிஷத்தில் சொல்லணும் நான். வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ, தேவி வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ, தேவி வைதேகி காத்திருந்தாளோ, தேவி வைதேகி காத்திருந்தாளோ. மையிட்ட கண்ணோடு மான் விளையாட, மையிட்ட கண்ணோடு மான் விளையாட, மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாளோ, அங்கே தேவர்கள் யாவரும் திருமண மேடை, தேவர்கள் யாவரும் திருமண மேடை அமைப்பதை பார்த்திருந்தாளோ, தேவி திருமால் பிரம்மா சிவன் எனும் மூவர், திருமால் பிரம்மா சிவன் எனும் மூவர் காவலில் நின்றிருந்தாளோ, தேவி வைதேகி காத்திருந்தாளோ, தேவி வைதேகி காத்திருந்தாளோ.
ஃபேண்டாஸ்டிக். இது சுஷீலா அம்மாவுடைய இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அவங்களோடதெல்லாம் வந்து கடல் மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையம்மா, ரொம்ப நல்லா. ரொம்ப இது நீங்கள் தர்பாரி கன்னடால நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுனால சரி நானும் தர்பாரி கன்னடாலே ஆரம்பிக்கலான்னு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமை. ஃபர்ஸ்ட் கிளாஸை பாட்டிருக்கேன். தேங்க்யூ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஜிக்கிமா அது நிறைய பாடல்கள் இருக்குது, மெலடி சாங்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் ரொம்ப பழைய படம் எம்எஸ்வி சார் குலே பஹாவலி படத்தில் வந்து ஜிக்கிமா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங் பாடியிருப்பாங்க. அந்த சாங் பாடுறேன் ப்ளீஸ். லா 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 நான் சொக்கா போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு, சொக்கா போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு, நிக்கா புருஷன் போலே வந்து நிக்கா புருஷன் போலே வந்து ஏமாந்து என்ன வீராப்பு, சொக்கா போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு, நா 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 லா 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 லல்லலல்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 ல
கண்டாலை மயங்கிடுவார் கத்திரி மீசை ராஜாவே, கண்டாலை மயங்கிடுவார் கத்திரி மீசை ராஜாவே, அண்டாவை விளக்கி விளக்கி அசந்து போன கூஜாவே, அண்டாவை விளக்கி விளக்கி அசந்து போன கூஜாவே, சொக்கா போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு, நிக்கா புருஷன் போலே வந்து ஏமாந்து என்ன வீராப்பு, சொக்கா போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு, லா 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 லல்லல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 ல
என்ன வெரைட்டி பாடல். வெரைட்டி சாங் அப்பவே. அந்த அம்மா வாய்ஸில் இப்படி ஒரு பாடல் தெலுங்குலையும் அந்த டைமில் வந்திருந்தது. ஓ தோஸ் டேஸ் எல்லாம் 2 லாங்குவேஜ் இல்லையா. இருக்கும் கண்டிப்பா. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டாக அப்படி தான் அவங்களுக்கு ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன், அப்புறம் துள்ளாத மனமும் துள்ளும், முக்கியமாக நிறைய மெலடிஸ் தான் பாடியிருக்காங்க. மனமும் துள்ளும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொஞ்சி பாடின மாதிரி இருக்கும். அப்படி அவங்க வந்து செல்லாதவன் ஜவாபன்னு ஒன்று. ஃபென்டாஸ்டிக் சாங்ஸ் நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க. அடுத்தது வாங்க, நெக்ஸ்ட் யாரு? பஞ்சாயி காதல் பறவைகள் பாடும் கவிதைகள் தீராததோ பாராததோ வளரும் இந்த சுகம் உறவில் வந்த சுகம். பஞ்சாயி காதல் பறவைகள் பாடும் கவிதைகள் தீராததோ பாராததோ வளரும் இந்த சுகம் உறவில் வந்த சுகம். என்ன இது? ஈஸ்வரி அம்மாவோட பாட்டில் இது ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். இந்த பல்லவியில் அவ்வளோ இருக்கு. இன்னும் எனக்கு அந்த விப்ராட்டோ நான் சரியாக பாடல. வளரும் இந்த சுகம் சின்னதா த உறவில் வந்த சுகம். அங்கே பெரிய தெய்வதம் அந்த விப்ராட்டோ அப்படி தான் கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டில். எம்எஸ்வி அவங்களுக்கு ரொம்ப அது தாரி ராரி ராரி தாரி ராரி ராரி தாரி ரா தாரி ரா தாரி ரா ராரி ரா தாரி ரா ராரி ரா. இந்த ஒரு பல்லவியில் இவ்வளோ விஷயம் அந்த பாடியிருக்காங்க. அந்த வாய்ஸ் வந்து கீபோர்ட் ஆக்கிட்டாரு சார். வந்து என்ன நோட் வேணும்னாலும் வரும். யூட்லிங் கீட்லிங் எல்லாம் பாட வச்சு. கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் டு தம். கண்டிப்பா. வாமா அந்த வரிசையில் வாணி அம்மாவுடைய பல பாடல்களில் சப்ஜெக்ட் ஓரியன்ட், சுச்சுவேஷன் ஓரியன்ட் சாங்ஸ் நிறையா இருக்குது. நிறைய. அதில் இந்த ஒரு பர்டிகுலர் சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இது வந்து எம்எஸ்வி அங்கிளுடைய ஒரு நிகழ்ச்சியில் பாடும்போது அவர்கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன் இந்த பாட்டுக்கு. ஏன்னா பாட்டை கொஞ்சம் உயிர் கொடுத்து ஃபீல் பண்ணி பாடு. நீ மைண்டை எங்கேயோ வச்சுக்கிட்டு நீ மாத்திரம் உடம்பும் தொண்டை மாத்திரம் தான் இங்கே பேசுது, ஆனால் மைண்டு வந்து சாங்கை ஃபீல் பண்ணலை. ஸோ ஃபீல் பண்ணி பாடுன்னு எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியும். இந்த பாட்டை வந்து இன்னொரு டேக் ஃபுல்லாக எடுத்தாங்க ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில். ஆனால் உண்மையாக நான் முதல்ல பாடினதுக்கும் அவர் திட்டுனதுக்கப்புறம் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி பாடினதுக்கும் உடைய டிஃப்ரென்ஸ் வந்து வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ நிஜமாக ஒரு சிங்கருங்கும் போது சகலமும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அந்த பாட்டு மேலே அந்த க்ஷணம் இருந்தாகணும். அப்போ தான் அந்த பாட்டுடைய பெஸ்ட் நம்மக்கிட்ட இருந்து வெளில வரும். உண்மை உண்மை. பசுவிடம் கன்று வந்து பாலருந்தும் கன்று பாலருந்தும் போதா காளை வரும். பசுவிடம் கன்று வந்து பாலருந்தும் கன்று பாலருந்தும் போதா காளை வரும். சிலரது வாத்தியத்தில் இரண்டு பக்கம், சிலரது வாத்தியத்தில் இரண்டு பக்கம் கொஞ்சம் சிந்தித்தட்டால் உனக்கு பிறக்கும் வெட்கம். தாலிக்கு மேலும் ஒரு தாலி உண்டா, வேலிக்கு வேறொருவன் வேலி உண்டா. கதை எப்படி, அதன் முடிவெப்படி, கதை எப்படி, அதன் முடிவெப்படி. கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதிலேதையா. கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதிலேதையா. இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் படிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். வார்த்தையே இல்லை. எந்த அளவுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தையை கண்டிப்பா. மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபீல் மெயின்டைன் பண்ணீங்க இப்பயும் ரொம்ப நல்லா மறக்க மாட்டேன் வாங்கின திட்டு. இல்லை. பட் அவங்க பெரியவங்க அவங்க ஆசீர்வாதம். கண்டிப்பா. பட் அது புரிய வச்சார். கிரேட். அடுத்ததாக சார், இந்த பாட்டு ஜானகியம்மா பாடியிருக்காங்க. ஒரு கன்னட சாங். ஓ ஹேமவதியின் ஒரு திரைப்படத்துக்காக எல் வைத்தியநாதன் சார் அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல். இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒன்று உண்டு. ஆ 2 ராகம் எடுத்திருக்காங்க, ஆபோகி தோடின்னு. ரெண்டுமே வந்து ராகத்தோட அப்ளிகேஷன் படி பார்த்தா ரெண்டும் வந்து இது கிழக்குன்னா அது மேற்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான ராகம். ஆமாம். அதாவது பாடலில் வந்து ஒரு 10 வரி இருக்குது அப்படின்னா 1, 3, 5, 7, 9வது வரி வந்து ஆபோகி ராகத்துலையும், 2, 4, 6, 8, 10 வந்து தோடி ராகத்துலையும் ஆல்டர்னேட்டிவாக இந்த பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நைஸ். ஜானகி அம்மாவுடைய ஒரு பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா அதுவும் ஜானகி அம்மா மூலமாக தான். ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்காக போனப்போ இந்த பாட்டை அவங்க எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து, இந்த மாதிரி இது வந்து என்னுடைய காலத்துக்குள்ளே இந்த பாட்டை யாராவது ஸ்டேஜில் பாடி நான் கேட்கணுன்னு விருப்பப்படுறேன், உனக்கு நீ கண்டிப்பாக பாடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் கொடுக்குற இந்த பாட்டை கற்றுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் அவங்களுடைய ஆசீர்வாதம் போல் ஒரு நிகழ்ச்சி 2010 ஜனவரி 26 கலாஞ்சலின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி 12 மணி நேரம் நான் பாடினேன். அந்த இதில் வந்து இந்த பாடல் வந்து பாடக்கூடிய வாய்ப்பு ஜானகி அம்மா தான் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினாங்க. இது அவங்க முன்னாடி பாடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அப்பேற்பட்டவங்களுடைய வாக்கு பலிச்சுது, நிஜமாச்சுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஈஸ்வரனிந்தரே ಶಾಶ್ವತ ಸುಖವು, ಶಂಕರನಿಂದರೆ ಸಂತೋಷ ದಿನವು. ಈಶ್ವರನಿಂದರೆ ಶಾಶ್ವತ ಸುಖವು, ಶಂಕರನಿಂದರೆ ಸಂತೋಷ ದಿನವು. ಪ್ರೇಮದಿ ಕೂಗಲು ಶಂಕರ ಶಂಕರ ಶಂಕರ. ಪ್ರೇಮದಿ ಕೂಗಲು ಶಿವ ಬಂತು, ದರ್ಶನ ನೀಡುವ ದೀನರಾತ್ಮ ಬಂತು, ದರ್ಶನ ನೀಡುವ ದೀನರಾತ್ಮ ಬಂತು. ಸದ ಮದ ಸರಿ ಮಗರಿ ಗಮದ ಮಗರಿ ಸರಿ ಸರಿ ಗಮದ ಸರಿ 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 ಧನಿದ ಮದ ಮ ಗಮ ಗರಿ ಸರಿ ಸರಿ ಗಮಗ ಸರಿ ಗರಿ ಸಗರಿ ಸದ ಸರಿ ಗಮ ಗಮದ ಮದ ನಿದ ನಿಗರಿ ಧನಿದ ಸರಿ ಗರಿ ಗಮ ಗಮದ ಮದ ಸದ ಸರಿ ಸರಿ ಗರಿ ಗಮ ಗಮದ ಮದ ಸರಿ
மத மக மகரி கரி சரி கரி சரி கமத மத சரி காட்டி சரி 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 தசன மத சாத மத மகமா சட்டி கரி சரி தனி தனி சரி மத கம தனி சரி தனி சாதி கம கரி சரி தா சரி கரி சரி மத சரி சரி மத மத மக மத நீ மத நீ மத நீ சரி தனி சரி தனி சரி தனி சரி கம கரி சரி தா சரி கரி சரி மத மத சரி சரி மகமா தனி சரி கரி சரி மத சரி சரி மக மத சரி மக ஈஸ்வரனே ಶಾಶ್ವತ ಸುಖವು ಶಂಕರನೆಂದರೆ ಸಂತೋಷ ದಿನವು ಈಶ್ವರನೆಂದರೆ ಶಾಶ್ವತ ಸುಖವು அதாவது முடியல தண்ணறி. இல்லை யாராலையும் அட்டெம்ப்ட் பண்ண முடியாத பாடல்கள் இதெல்லாம். பாடியவர்களே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் உட்கார்ந்து இது மறுபடி ஆர்கெஸ்ட்ராவோட ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஓரளவுக்கு பாட முடியும். இதெல்லாம் ரெக்கார்டிங் சாங்ஸ். இது எடுத்து இந்த மேடையில் தற்செயலை நீ வந்து ஆரம்பித்து பாடிருக்கே, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அதாவது அந்த முயற்சி, இது எடுத்தாகணும், நம்ம டெஃபினட்டாக இதனால் நம்மளால் பாட முடியும், ஏன் முடியாது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கே உனக்குள்ள, அதை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இப்போது ஃபைனலி சித்ராம்மா, சின்ன குயில். ஆமாம், அவங்க நிறைய தமிழ் பாடல்கள், மலையாள பாடல்கள் எல்லா மொழியிலும் பாடியிருக்காங்க. ஆனால் நான் கேட்டது, நான் வந்து கேட்டு அப்படி பிரமிச்சு போன ஒரு பாட்டு இருக்குது. ஒரு மெலடி சாங் தான். இசையமைப்பாளர் ஷரத் வாசுதேவன் சார் அவர்களுடைய மியூசிக். படம் வந்து தேவதாசின்னு ஒரு படம். அது கிட்டத்தட்ட 10-12 வருடங்களுக்கு முன்னாடி வந்த படம். இந்த கம்போசிஷன் வந்து சான்ஸில் ஷரத் சார் உடைய கம்போசிஷன் யூஸ்வலாக ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணும்போது. இந்த பாட்டு வந்து கொஞ்சம் சிரமப்பட்டேன் நான் கற்றுக்கும் போதே. எப்படி அவங்க பாடியிருக்காங்கன்னு எனக்கு உன்னுடைய இன்ஸ்பிரேஷன் ப்ளஸ் நீ செலக்ட் பண்ண சாங்ஸ் எல்லாமே அவங்களுடைய திறமையை காட்டுது. கண்டிப்பாக அந்த சிங்கர்ஸுடைய பெஸ்ட். காட் பிளஸ் யூ. பாடுமா. यमुना नदियोगुं सुप्रभातं प्रियने मधुवनिगळ वृन्दावनमाय एन प्रणयाञ्जलि पूक्कळाय നൽകി ഞാൻ നിൻ മൃദുവേണുവിൻ നാദമായി ചേർന്നിടാൻ കാത്തിരുപ്പു നിന്റെ രാധാ യമുന നദിയൊഴുകും സുപ്രഭാതം. அற்புதமான பாடல். ஷரத் அவர்களுடைய கம்போசிஷன். சித்ரா அவர்கள் எப்படி ஒரு பாட்டை அட்டெம்ப்ட் பண்ணி பாடிருப்பாங்க அப்படி நீங்கள் பாடும்பொழுதே தெரியுது அந்த கஷ்டம். பட் அது அவுட்புட் வரும்போது தான் அதனுடைய சந்தோஷம். ரொம்ப நல்ல பாட்டுமா, நல்ல செலெக்ஷன். நெக்ஸ்ட் ஜென்சியம்மாவோட சாங்ஸ் வந்து அவங்க குறைந்த பாடல்கள் பாடியிருந்தாலும் அத்தனையும் வந்து சூப்பர் ஹிட் சாங்ஸ். இதில் இந்த இப்போ நான் பாடணும்னு ஆசைப்பட்ட பாட்டு வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூடு சொல்லலாம். ஒரு சோகம் கலந்த ப்ளஸ் ஒரு காதல் கலந்த ஒரு மூடியான ஒரு சாங். பட் இட்ஸ் அ லவ் டுவெட். மலேசியா வாசுதேவன் அங்கிள் பாடியிருக்காங்க. இந்த பல்லவி உங்களுக்காக. ப்ளீஸ் ப்ளீஸ். ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவனாலயம் நீங்களோ நாங்களோ
ஹாஜஸரோட கம்போசிஷன் ஒரு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான சாங். அதாவது இந்த புண்ணியவான்கள் என்ன புண்ணியம் செய்திருக்கிறார்களோ இந்த காலத்தில் அவங்க எல்லாம் அற்புதமான இசை தென்னிந்தியா முத்துக்களாக இருக்காங்க. ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் சரி, வைத்தியசாரும் சரி, பெஸ்ட் கம்போசிஷன்ஸ். இப்போ நீங்கள் பாடின அத்தனை பாடல்கள். கல்பனா, ஃபஸ்ட் அதாவது நீங்கள் திரை உலகத்திலேயே இருந்தீங்க, சைல்டு ஆர்டிஸ்டாக வந்தீங்க, அப்பா கூட நிறைய தொடர்பு இருந்தது. முதல் வாய்ப்பை யார் தந்தாங்க? எப்படி என்ட்ரி? முதல்ல நான் ரெக்கார்டிங்னு பாடினது ஃபஸ்ட்டு தெலுங்கு படத்துக்காக. குட். சொன்னால் நீங்கள் இப்போ ஷாக் ஆவீங்க. ஃபஸ்ட்டு சாங்கு உங்களோட தான் பாடினேன். நிஜமாவா? நிஜமா. விஜயா கார்டன் ஸ்டுடியோவில் வாசுரவ் சார் அவரோட மியூசிக்கில் வந்து చల్ చల్ గుర్రం చలాగి గుర్రం కీలు గుర్రం కిలాడి గుర్రం పరిగెత్తవ పంచ కళ్యాణి. இந்த பாட்டு உங்களோட சுஷீலா அம்மாவோட நானும் என் தங்கச்சியும் எம்எம் ஸ்ரீலேகா அவர்கள், இன்றைய ஒரு வளர்ந்த ஒரு இசையமைப்பாளர், பெண் இசையமைப்பாளர், நாங்கள் உங்களோட தான் நாங்கள் வந்து சேர்ந்து பாடினோம் இந்த பாட்டு. என்னோட பாட்டு தமிழில் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது சங்கர் கணேஷ் சார் அவர்கள். ஏன்னா அம்மாவோட கச்சேரிகள்லாம் போகும்போது கணேஷ் அங்கிளுடைய கச்சேரியில் அப்பா பாடினாங்க. நான் சும்மா பார்க்க போகும்போது அவர் என்னை விளையாட்டுத்தனமாக ஸ்டேஜ் ஏற்றிட்டார் பாடுறதுக்கு. அப்புறம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் துர்காங்கிற படத்தில் பேபி ஷாமிலிக்கு அப்போ நான் ஃபஸ்ட்டு பாடினேன். அந்த படத்தில் என்னோட தமிழ் என்ட்ரி அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்பா வந்து எம்எஸ்வி அங்கிள்கிட்டையும் அதுக்கப்புறம் இளையராஜா அங்கிள்கிட்டையும் வந்து உதவியாளராக அப்பா வேலை பண்ணிட்டு இருந்தார். ஆமாம். அப்போது ராஜா அங்கிள்கிட்ட அப்பா கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் பாட வச்சார். எனக்கு போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற பாட்டு வந்து ராஜா அங்கிள் எனக்கு கொடுத்தாங்க. 4 வரி வேணுமே. இப்போ போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு கிறுக்கு உனக்கு இருக்கு இப்ப எண்ணாத மன கணக்கு தலக்கு இருக்கு உனக்கு இருக்கு இப்ப எண்ணாத மன கணக்கு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. வடிவேலு சாருடைய ஃபர்ஸ்ட் பயங்கர ஹிட் ஆச்சு ஃபிலிம் அது. இன்னைக்கும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு அந்த பாட்டுக்கு. அடுத்த பிரேக் எனக்கு வந்து அப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு ஒரு சில பாடல்கள் நான் முக்கியமாக சொல்லணும். பட்டி தொட்டி தெரிய வந்த பாட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். மாயாவி திரைப்படத்தில் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு தேவி ஸ்ரீ பிரசாத் அண்ணா அவர்கள் அவங்க எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்கக்கிட்டையும் மணி சர்மா சார்கிட்டையும் நான் தெலுங்குல நிறைய பாட்டு அப்போ பாடிட்டு இருந்தேன். தேவி அண்ணா கிட்டே இந்த பாட்டு பாடினேன். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம் எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம் அழகே பூமியின் வாழ்க்கையை அன்பே வாழ்ந்து விடை பெறுவோம். இந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டில் என்ன விஷயம்னா, இது முதல்ல வந்து எனக்கு இந்த பாட்டு டியூன் சொல்லி கொடுத்துட்டு ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஒரு பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 16-17 வயசு சொல்லலாம். ஆனால் மன வளர்ச்சி குன்றிய ஒரு பொண்ணு வந்து இந்த பாட்டை பாடுற மாதிரி, அதுவும் வாய் திக்கும். அவங்களுக்கு மன வளர்ச்சி குன்றியவங்க யூஸ்வலாக அவங்க பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்படி தான் இழுத்து பேசுவாங்க யூஸ்வலாக. ஸோ அவங்க பாடுற மாதிரி தான் சொன்னார். ஸோ இந்த பாட்டு ஒரிஜினலாக நான் பாடினது வந்து கடவுள் அந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு இப்படிதான் ஆக்சுவலாக பாடினது. எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வேணும் தெரியுமா? இது இந்த மாதிரி தான் பாடினது. ஆனால் மியூசிக்கலி இட் வாஸ் நாட் சவுண்டிங் குட் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல பாட்டு அப்படிங்கிறதுனால இது அப்புறமா ஒரு சாதாரண ஒரு மெலடியாகவே இருக்கட்டும், நீங்கள் நார்மலாகவே பாடுங்க அப்படின்னு சொல்லி ரீடேக் எடுத்து பாடின பாட்டு இது. அது பிறகு என்ன ஒரு அருமை அந்த டியூன். சரணண்ணா கூட பாடியிருக்காங்க. நான் ஒரு போர்ஷன் தான், ஒரு பல்லவி சரணம் தான் பாடினேன். இதே திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டாக முதல்ல பாடின பாட்டுக்கு டோட்டலாக வித்தியாசமான ஒரு பாட்டு பாட வச்சாங்க தேவி அண்ணா. இந்த பாடல் தெலுங்குலையும் நான் தான் பாடினேன். நானும் புஷ்பனும் குப்புசாமி சார் பாடினோம். அதே தமிழ்லையும் பாடினோம். காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற மந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற என்னாடி விட்டு போட்டா ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்ச மேல கல்ல வீசுற திண்டாடி 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 சொக்கி நிக்கிற
அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பொங்கடி ஓ இடுப்பு நான் நிறுத்த மாட்டேங்கிச்சிடி எட்டடி பத்தடி பத்து நின்ற கண்ணடி எட்டி மேளம் கட்டு முன்னே தொட்டா எப்படி గోంగూర తోట కాడ కాపు కాసా కోడి కోస వేళ దాకా ఎదురు చూసా అంతలోనే పెరిగిపోయే ముద్దు ఆశ నీకు వెన్న ముద్దలిచ్చుకుంటా వెంకటేశ కోరుకున్న గోరకన్న గోరు ముద్దరెప్పుడమ్మా இப்படி வந்துட்டு இந்த பாட்டு. வாவ் ஃபேண்டாஸ்டிக். என்ன ஒரு பட்டி தொட்டி கலக்கிய பாட்டு இது. இன்றைக்கும் எந்த மேடையிலும் பாடினாலும் இதுக்கு ஒரு தனி குரூப் ஆடிட்டே இருக்கும் டான்ஸு. அது மாதிரி மணி சர்மா சார் கிட்ட வந்து நரசிம்மான் தமிழ் திரைப்படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேடம்க்கு ஒரு சாங் பாடினேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேர்லைட் மோடில் இருக்கிற மாதிரி ஒரு சாங்கு. அந்த பாட்டு வந்து எனக்கு வெளிநாடுகளில் வந்து வாழும் தமிழர்கள் மத்தியில் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுத்தது அந்த பாட்டு. வெரி குட். லாலா நந்த லாலா வாவா வாவா மோகம் கொண்டு கண்ணன் ஊதும் மூங்கில் பாடல் வேண்டும் 9 துளையில் 80 ராகம் என்னை வந்து தீண்டும் துள்ளும் நெஞ்சை தொட்டு இழுக்க ஆஹா தூங்கம் கொண்டு தூண்டில் பறிக்க சின்ன தீரு ஓணம் வந்தல்லோ புது தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ லாலா நந்த லாலா. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். இந்த பாட்டு ஆக்சுவலாக மணி சர்மா தேவியானா கிட்ட பாடுறதுக்கு முன்னாடி மணி சர்மா சார்ட்டு தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது தேவியானா அங்கே வருவாங்க, நாங்கள் பார்ப்போம். அப்படி பாடும் மணி சாருக்கு நான் பாடின சில சாங்ஸ் கேட்டுட்டு தான் எனக்கு தேவியானா வாய்ப்பை கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரெடிட் நான் ஐ ஷுட் கிவ் மை தேங்க்ஸ் டு மணி சர்மா சார் அண்ட் அஃப்கோர்ஸ் தேவியானா ஆல்சோ. ஏன்னா இவங்க 2 பேர்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. உண்மை. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட வந்து முதல்ல வேற ஒரு பாட்டு பாடுறதுக்கு தான் ட்ராக் பாடுறதுக்கு தான் நான் போயிருந்தேன். மார்கழி திங்கள் அல்லவா இந்த பாட்டு பாடுறதுக்கு தான் நான் போயிருந்தேன். சரி. அப்புறம் எனக்கு வேற ஒரு பாட்டு பாட வச்சார். இது வந்து அப்புறம் ஜானகி அம்மா பாடினாங்க இந்த சாங்கை. வேற ஒரு பாட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதுவும் இது கிளாசிக்கல் சாங்குக்கு கூப்பிட்டுட்டு அப்புறம் வேற டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு பாட வச்சார். திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடா வாடா திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடா வாடா சிங்கம் பெத்த பிள்ளை என்று தெரிய வைப்போம் வாடா வாடா எங்கூரு பொம்பளைய மோப்பமிட வந்தவன் எங்க சியாம் கருத்தாக எங்காட்ட திருடி தின்னு ஜப்பு கொட்டி நின்றவன் எங்க சியான் கருத்தாக தரிதாரி தாரரி 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 தாரிரரிரா. இந்த பாட்டு தான் ரஹ்மான் சாருக்கு நான் பாடினது. டிஃப்ரெண்ட் கலர். அதே ரஹ்மான் சார் பல வருஷம் கழிச்சு எனக்கு வந்து வரலாறு திரைப்படத்தில் அகைன் ஒரு மெலடி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர் ஒன்று கொடுத்தாரு எனக்கு. குட். இது தொட்டா புரண்டோய் தொட்டா சீனி சக்கரடோய் வந்த நாட்டு தாரரி தாரிரரிரே మీకు நாட்டுக்கோழி கவலா இல்ல காட்டுக்கோழி கவலா இக்கட கோழி பண்ண இருக்கு மாவையா சொத்து சகம் இருந்தா தொட்டா புறம் ரண்டி எங்க ஊரை பார்த்தா நின்னு போகும் வண்டி மாமியார் வீட்டு மஜா மஜா மஜாவுக்கு நாங்க கேரண்டி தினம் 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 தீபாவளி உங்கள் திருவடிகளில் புஷ்பாஞ்சலி தினம் 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 தீபாவளி உங்கள் திருவடிகளில் புஷ்பாஞ்சலி. இந்த பாட்டு ஃபேண்டாஸ்டிக். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா அப்புறம் டி.இமான் சார் கிட்ட வந்து நான் முதல்ல பாடினது அன்பேவா அப்படின்னு ஒரு திரைப்படத்துக்காக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அரேபியன் ஸ்கேலில் ஒரு சாங்கு. ஓகேம்மா. ஓலி பிள்ளைல ஓலி பிள்ளைல ஏலம் கேட்க நீ வரியா ஆலிவ் என்ன பூசிக்கல்ல நீ வரியா. இந்த பாட்டு தான் அவருக்கு முதல்ல பாடினது. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் 2வது அவர் கொடுத்த பாட்டு எனக்கு ரொம்ப பெரிய பிரேக் கிடைச்சது எனக்கு. மதுரை ஜில்லா மச்சான் தாண்டி ஏன் ஜாதகத்தில் குரு உச்சம் தாண்டி பட்டு கோட்டை சிட்டு நாந்தா ஏன் பக்கம் வந்தா உன்னை விட்டு வேண்டாம் ஏதோ புள்ளின்னு கட்டி வச்ச தெப்ப குளமா நான் தொட்டி கொள்ள இங்கிருந்து கப்பல் வருமா ஒளராத ஒளராத உத வாங்கி அழப்போற பூம் 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 மாட்டுக்கார நீ சொன்ன வீட்டுக்கார பூ
பூச்சாண்டி காட்டாதடா உன் பொண்டாட்டி நான் இல்லடா. இது ஒரு குத்து பாட்டு கிடைச்சது. சாங் இங்கே எவ்வளோ பெரிய ஹிட் சாங் இது. எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் கிட்ட இதுக்கு டோட்டலாக கான்ட்ராஸ்டாக எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெலடி கொடுத்தாரு, ஒரு அழகான மெலடி. பிரியமான தோழி திரைப்படத்தில் விக்ரமன் சார் டைரக்ஷனில். பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா ஒவ்வொன்றும் காவியம் அரை நொடிதான் என்னை பார்த்தாய் ஒரு யுகமாய் தோன்ற வைத்தாய் பனித்துளியாய் நீயும் வந்தாய் பார்க்கடலாய் நெஞ்சில் நின்றாய் பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. அடுத்ததாக சார் அப்புறம் தேவி அண்ணாதே வந்து அகைன் எனக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைச்சது. இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெலடி கலந்த ஒரு ஃபோக் ப்ளஸ் ஒரு ரேப்போ, அந்த ஒரு 3 ஸ்டைல் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங் அகைன் கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீனிவாஸ் சார் பாடியிருக்காங்க. இது என்னோட நெஞ்சம் எனும் ஊரினிலே காதல் எனும் தெருவினிலே கனவு எனும் ஆசையிலே என்னை கட்டிக்கொள்ள வந்தாயே. வாழ்க்கை எனும் வானத்திலே மனசு எனும் மேகத்திலே ஆசை எனும் மழையினிலே என்னை கட்டிக்கொள்ள வந்தாயே. நான் தனியாய் தனியாய் நின்றேனே ஒரு துணையாய் துணையாய் நீ வந்த தரிராரி ராரி தாரீரி காதலே. நெஞ்சம் எனும் ஊரினிலே காதல் எனும் தெருவினிலே கனவு எனும் ஆசையிலே என்னை கட்டிக்கொள்ள வந்தாயே. இந்த பாட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங். ஸ்ரீகாந்த் தேவா சார் கிட்ட வந்து நான் பாடினது ஒரு தெலுங்கு பாடல் தான் முதல்ல அவர்கிட்ட நான் பாடினேன். ஓகே. தமிழில் வந்து படத்துக்காக அது ஒரு அரேபியன் ஸ்கேலில் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங் கிடச்சிது எனக்கு. கல 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 கலை காதல் மட்டுமே கலை தொடு 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 எனை தொடரட்டும் காமன் கலை கல 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 கலை காதல் மட்டுமே கலை தொடு 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 எனை விளையாட்டும் காமன் துடை. இதில் ஒரு அருமை என்னென்னா இந்த மாதிரி சவுண்டிங்ஸ் கொண்டு வந்து ட்ரை பண்ணி முதல்ல திட்டு வாங்காத ஆள் நான் தான். எக்ஸாக்ட்லி உங்களுடைய முகாப்லா சாங் தான் வந்து இதுக்கு நிறைய இந்த மாதிரி இதுக்கு ஏஷப்பா ஐ லவ் யூன்னு சொன்னாலே அழகிய லைலா. எக்ஸாக்ட்லி அது நிறைய பேர் ஓரளவுக்கு அது ஹிட் ஆனதுனால தப்பிச்சேன், இல்லாட்டி ஏன்பா இருக்கிற வாய்ஸில் பாடிருக்கலாமே அப்படின்னு திட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, அது ஒரு கிரியேஷன், அந்த சவுண்டிங் கல்ச்சர் கொண்டு வந்தது ஒரு வாய்ப்பு. ஸ்டேஜில் பாடினதுக்கும் ப்ளேபேக் சிங்கிங் அப்படின்னு பாடினதுக்கும் வந்து எனக்கு நிஜமாவே நீங்கள் ஜானகி அம்மாவோ எஸ்பிபி அங்கிளோ இந்த மாதிரி பெரியவங்க அத்தனை பேரும் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ப்ளேபேக் சிங்கிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பாட்டை கற்றுக்கிட்டு சும்மா பாடுற விஷயம் மாத்திரம் இல்லை. அந்த கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிங்கர் தான் உயிர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் வந்து நடிக்கிறாங்க திரையில். உண்மை சொல்லணும்னா சிங்கர் வந்து நடிகர் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்களுக்கு நடிப்பு தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே போய் நீங்கள் அதுக்கு நியாயம் செஞ்சாதான் அவங்க விஷுவலில் அதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த விஷயங்கள்லாம் அப்படி தான் உங்கள் எல்லாரையும் பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அது சாகிற வரைக்கும் எங்களுக்கு கற்றுக்கணும், நிறைய விஷயம் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதாவது நீங்கள் சினிமாவில் நிறைய ஹிட் சாங்ஸ் பாடிட்டுருக்கீங்க, பாட போகிறீங்க, அது வேறு ஒரு செக்ஷன். முறைப்படி இசை கற்றுக்கிட்டீங்க, அதாவது கர்நாடிக்கும் சரி ஹிந்துஸ்தானியும் சரி. குரு யார், அது எப்படி, எத்தனை வருஷம் கற்றுக்கிட்டீங்க? கர்நாடிக் மியூசிக்குன்னு முதல்ல அப்பா தான் ட்ரெயின் பண்ணாங்க. ஓகே. அப்பா கிட்ட. ஆனால் இருந்தாலும் இன்னும் சாஸ்திர முறைப்படி கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால மதுரை டி ஸ்ரீனிவாசன் மாமா அவர்கள், நாங்கள் சீனாக்குட்டி மாமான்னு அன்பா கூப்பிடுவோம், பெரிய மகா வித்வான், மிருதங்கம் வித்வான் அவர், ப்ளஸ் பாட்டும் ரொம்ப நான் பாடுவார் எங்கள் குரு. அவர்கிட்ட
சிக்ஷை கற்றுக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. சின்னக்குட்டி மாமாவை பற்றி எதுவும் பேசுகிறதுக்கு வயசும் இல்லை, எனக்கு அதுக்கு வார்த்தையும் இல்லை. ஒரே வார்த்தை சொன்னோன்னா அவரை போல் ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாம். மாமா வந்து வர்ணம், தில்லானா இந்த 2 விஷயத்தில் வந்து மாமா வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். ஏன்னா 35 தாளங்கள்லேயும் வந்து அவர் வர்ணம் பண்ணியிருக்கார். அப்புறம் தில்லானாவில் வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சம எடை தில்லானா அப்படின்னு சொல்லுவார். என்னென்னா தில்லானாவில் ஒரு முக்கிய அம்சம் ஸ்வரஜதி. அந்த ஸ்வரஜதி வந்து அதில் வந்து ஸ்வரங்களுக்கு உண்டான மாத்திரைகள், ஜதிகளுக்கு உண்டான மாத்திரைகள் பார்த்தாக்கா, இப்போ அந்த ஸ்வரஜதியில் இப்போ 100 மாத்திரைகள் டோட்டலாக ஒரு செக்மெண்ட் இருக்குன்னா எக்ஸாக்டாக 50 மாத்திரைகளுக்கு ஸ்வரமும் 50 மாத்திரைகளுக்கும் ஜதியும் இருக்கும். ஸோ இதுதான் அவருடைய தில்லானாக்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்படி எங்கள் குரு போட்ட ஒரு கம்போசிஷன், அவருடைய ஒரு வர்ணம் நீதிமதின்னு ஒரு ராகம். நீதிமதி ராகம் வந்து சம்பூர்ண ராகம். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ராகத்தை. அதில் வந்து எங்கள் குருஜி வந்து ஒரு வர்ணம் போட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் சங்கீர்ண ஜாதி திரிபுட தாளம், அந்த தாளத்தில் இந்த வர்ணம் அமைக்கப்பட்டது. ஒரு சில வரிகள் உங்களுக்கு. விந்தமதையே பணிந்தோமே தாயே, பாதார விந்தமதையே பணிந்தோமே தாயே, பாதார விந்தமதையே பணிந்தோமே தாயே, பரமகிருபா நிதியே கிருபாநிதியே லக்ஷ்மியே, பாதார விந்தமதையே பணிந்தோமே தாயே, பரமகிருபாநிதியே கிருபாநிதியே லக்ஷ்மியே, பாதார விந்தமதையே பணிந்தோமே தாயே. ஆதாரமான பொருளே ஆதிலக்ஷ்மி நீயே, ஆதாரமான பொருளே ஆதிலக்ஷ்மி அகில உலகமெங்கும் உந்தனின் தனியான ஆட்சியே, அகில உலகமெங்கும் உந்தனின் தனியான ஆட்சியே. சரித பம கரி சரி சரிகம பதனி சரி கரி சரித பம பதனி சரி சரித பம பதனி சரித பம கரி சரி சரிகம பதனி சரி கரி சரித பம பதனி சரி சரித பம பதனி கரி சரிதனி சரி சரித பதனி சரித பம பத கரி சரி சரி சரிதனி சரித பத கரி சரித தனி பாதார விந்தமதையே பணிந்தோமே தாயே, பரமகிருபா நிதியே கிருபாநிதியே லக்ஷ்மியே, பாதார விந்தமதையே
பணிந்தோமே தாயே. ஆ, ஆ, ரே, ஏ, ஏ. Fantastic.